சமைத்த மாட்டிறைச்சிய எல்லோருக்கும் விநியோகித்து அதுக்கு கூடவே பரோட்டாவும் வைத்து உண்டபடி ஒரு வினோதமான போராட்டம் சமீபத்தில் நடந்திருக்கு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்கணும், இதற்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா இருக்குல்ல, கேரளத்தினுடைய கொச்சின் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த கொச்சின்ல கனரா வங்கியினுடைய ஒரு ரீஜனல் அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகத்துக்கு முன்னாலதான் அந்த வங்கி ஊழியர்கள் அசோசியேஷனை சார்ந்த நபர்கள் இப்படிப்பட்ட வினோதமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. சுட சுட பரோட்டாவும் அந்த பீஃப் மாட்டிறைச்சியும் சமைச்ச மாட்டிறைச்சியையும் விநியோகம் பண்ணி உண்டபடியே இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்துட்டு. என்னடா எங்கேயும் நடக்காத ஒரு போராட்டம் இப்படி நடக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போதுதான் அங்க சில மாதங்களுக்கு முன்னால அஸ்வின் குமார் அப்படிங்கிற ஒரு அதிகாரி பொறுப்புல வந்திருக்கிறார். இந்த அஸ்வின் குமார் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுக்கறான்னு சொல்லி அந்த ஊழியர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அவர் கொடுத்த முக்கியமான ஒரு நெருக்கடி என்னன்னா, இந்த அலுவலகத்துல யாருமே பீஃப் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய கேண்டீன் இருக்குல்ல, அந்த கேண்டீன்ல இனிமே பீஃப் இங்க விற்பனை பண்ணக்கூடாது, இவிட பீஃப் கொண்டு வர பாடில்லை அப்படின்னு சொல்லியிருக்க. இது மிகப்பெரிய கொந்தளிப்பை அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஊழியர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, நமக்கு தெரியும் கேரளா மாமிசம் உண்றதுல ஒரு முக்கியமான ஒரு மாநிலம். அதுவும் நீங்க காலையிலே உங்களுக்கு மாட்டிறைச்சியும் பரோட்டாவும் சுட சுட உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாநிலம். அப்போ இப்படிப்பட்ட இயல்பாக உண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவுக்கு எதிராக இப்படி ஒரு அதிகாரி தடை போடும்போது அதுக்கு எதிரான வினையாகத்தான் இந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சொல்றது என்னன்னா, இப்படி வட மாநிலத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல அதிகாரிகளை கொண்டு அவங்களுடைய அஜெண்டாவை இங்க நிறைவேற்றக்கூடிய வேலையை செய்யறாங்க. இதுக்கு பின்னால ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. குறிப்பாக இந்த வங்கி கிளைகள் இருக்குல்ல, கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கிளைகள், இந்த கிளைகள்லயே வடமாநில அதிகாரிகளை கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் சிலருக்கு தெரியல, இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய மலையாளம் தெரியல. அப்போ கிராமங்கள்ல இருந்து சாதாரணமாக வரக்கூடிய மனிதர்களுக்கு மலையாளம் மட்டும் பேசுவாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த வங்கி பரிவர்த்தனை, இந்த பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதிகாரிகிட்ட பேசுறது, இதெல்லாமே மிகப்பெரிய குழப்பமாக போயிட்டு இருக்கு. அப்ப இந்த நேரத்துல தான் இப்படிப்பட்ட விஷயங்களையும் கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல இவங்க திணிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உணவுங்கிறது ஒரு மனிதனுடைய சுதந்திரம். நான் என்ன உண்ணணும், நான் என்ன உடுத்தணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவுபடும். இதை வேற யாரும் முடிவு பண்ண முடியாது. அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. அந்த உரிமையினுடைய அடிப்படையில தான் நம்ம உணவுகளை உட்கொள்றோம். நீங்க கத்திரிக்காய் சாப்பிட்றவங்கள்ட்ட நீ ஏன் கத்திரிக்காய் சாப்பிட்ற, நீயும் பீஃப் சாப்பிடு, நீயும் சிக்கன் சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லல. வெஜ் சாப்பிட்றவங்கள இந்த நான்வெஜ் சாப்பிட்றவன் வற்புறுத்தலை, எங்கேயுமே வற்புறுத்தலை, அப்படி ஒரு அரசியல் பண்ணல. இந்த இப்படி பீஃப் சாப்பிடக்கூடாது, இறைச்சிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுல ஒரு வன்மம் இருக்கு, ஒரு அரசியல் இருக்கு. இத இது ஒரு சாதாரண விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுக்கு பின்னால ஒரு சரியான ஒரு திட்டமிடுதல் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதுல புரிஞ்சு கொள்ளணும். சில மாதங்களுக்கு முன்னால கேசரி நாளிதழினுடைய எடிட்டர் ஆசிரியர் அவர் என்ஆர் மது, அவர் கேரளத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை பண்ணார். என்ன பண்ணார்னா, இந்த சாயந்தர நேரங்கள்ல கேரளத்தினுடைய சாலையோரங்கள்ல நடக்கவே முடியல, கரிந்த மாமிசத்தினுடைய வாடை அப்படியே மூக்க தொலைக்குது, நடக்கவே முடியல, ஒரு சுடுகாட்டுல நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி இந்த சவர்மா சாப்பிட்டு இஸ்லாமியர்கள் யாரும் இறக்கல, சவர்மா சாப்பிட்டு இந்துக்கள் செத்து போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் ஒரு பொது மேடையிலே வச்சார். இதுக்கு பின்னால என்னன்னா,
மாமிசம் சாப்பிட்றது மோசமான காரியம், மாமிசம் உண்ணக்கூடாது. பீஃப் சாப்பிட்றது அதை விட மோசமானது, நீங்கள்லாம் கீழானவங்க. இப்படி இந்த அகண்ட பாரதம் சொல்லி அவங்க ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல அவங்க நம்பக்கூடிய விஷயங்களை திணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகத்தான், ஏற்பாடாகத்தான் நம்ம இதையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப கேரளத்துல இப்படி ஒரு உத்தரவை இந்த அலுவலகத்துல அஸ்வின் குமார் போட்டிருக்கிறார். இது வட மாநிலங்கள்ல இருந்தா இது என்னவாக மாறி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, பீஃப் வச்சிருந்தா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பல கொலைகள் நடந்திருக்கு, அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க, துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க, செயல்படாத முடியாத அளவுல காயமாக்கி இருக்கிறாங்க. இந்த கணக்குகள் உங்களுக்கு சொன்னா தெரியும். அந்த கணக்குகள் பார்த்தீங்கன்னா 2014 இருந்து நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கால அளவு வரைக்கும் இந்தியாவில் பீஃப் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற பேர்ல அடித்து கொலை செய்யப்பட்டவர்கள் 60 பேர். கிட்டத்தட்ட எத்தனை, 2017 இருந்து 2025 10 வருடங்கள், 9 வருடங்கள். இந்த 9 வருடங்களுக்குள்ளால இத்தனை நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது வழக்கு பதியப்பட்டது. வழக்கு பதியப்படாமல் கொல்லப்பட்டவர்களுடைய கணக்குங்கிறது வேற. அது மாதிரி அடித்து தாக்குதல் நடத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் 91 நபர்கள். உணவு உண்பதையே மிகப்பெரிய அரசியலாக்கி இவன் பீஃப் வச்சிருந்தான் அப்படிங்கிற பேர்லே கொல்லப்படுவது மிக சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த கேரளத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் விழிப்புணர்வாக கல்வி கற்ற மனிதர்களாக இருக்காங்க. அவங்களுடைய இயல்பான உணவுகள்ல, அன்றாட உணவுகள்ல பீஃப் இடம்பெறும். அப்போ இந்த விஷயத்தை இங்க துணிச்சலாக பண்ண முடியாது. அதை எப்படியாவது திணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த காரியங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அரசியல் எல்லாம் செய்யறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாட்டிறைச்சி அரசியல் மிக தீவிரமாக கட்டவிழ்த்து விடப்பட்டு பலரும் கொலை செய்யப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, அச்சுறுத்தப்படுறாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள் மிக தீவிரமாக இந்தியாவில் அச்சுறுத்தப்படுறாங்க, அதுவும் குறிப்பாக வட மாநிலங்கள். ஆனா உலகத்துல மாட்டிறைச்சி ஏற்றுமதியில நம்ம 2வது இடத்துல இருக்கோம். இங்க நீ சாப்பிடக்கூடாது, ஆனா நான் வெளிநாடுகளுக்கு மாட்டிறைச்சியை ஏற்றுமதி பண்ணுவேன். அதிலும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய இந்த மாட்டிறைச்சியில உத்தரப்பிரதேசத்தில் இந்த மட்டும் 33% மாடுகள் ஏற்றுமதி செய்யப்படுது. இறைச்சிக்காக மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுது. இதை எப்படி புரிந்து கொள்றதுன்னு தெரியல. இங்க நீ உண்ணக்கூடாது, அது கோமாதா. ஆனா அந்த கோமாதாவை நான் உலகளவில் ஏற்றுமதி பண்ணி சம்பாதிப்பேன். அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே அதிக மாட்டிறைச்சியை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடாக பிரேசில் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தான் இருக்கோம். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். 2025 இந்த வருடம் பாத்தீங்கன்னு சொன்னா 307.5 மில்லியன் மெட்ரிக் டன் அந்த அளவுல மாட்டிறைச்சியை ஏற்றுமதி பண்ணிருக்கோம். இந்த மாட்டிறைச்சி ஏற்றுமதியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான பேச்சுவார்த்தைகள் பல நாடுகள்லையும் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, இங்க கோமாதா சென்டிமெண்ட் எல்லாம் பேசி வட மாநிலங்கள்ல கோசாலைகள் திறந்து அந்த வயதான மாடுகளை பாதுகாக்கணும், அவங்க அந்த மாடுகளை அடிமாட்டா விற்க கூடாது என்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னிலைப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல இதை பாதுகாக்கிறதுக்குன்னே நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க, மாடுகளை பாதுகாக்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதற்கான நிதி சரியாக வழங்கப்படலை. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா சாலையோரங்கள்ல இந்த பராமரிக்க முடியாத இந்த மாடுகளை சும்மா அப்படியே தள்ளி விட்டு இறந்து கிடக்கக்கூடிய நிலை பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒண்ணு வயதாகும் போது அதை அடிமாட்டாக நம்ம பகுதிகளில் விற்போம். அப்படிப்பட்ட உரிமை விவசாயிகளுக்கு, சாதாரண கூலி தொழிலாளிகளுக்கு மறுக்கப்படுது.
அந்த மாடுகளை கண்ணியத்தோட நம்ம நடத்துறோமா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. நம்ம பகுதிகளில் நம்ம வீடுகளில் பார்த்தோம்னா கோழி நம்ம வீடுகளில் பார்த்தோம்னா கோழி வளர்ப்போம், ஆடு வளர்ப்போம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், வளர்ந்துருச்சுன்னா அதை விற்பனை பண்ணுவோம். இப்போ நம்மளால சாப்பிட முடியாது, நம்மளே வளர்த்துன அந்த கோழியை நம்ம உண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ அதை வெளியில சந்தையிலையோ இல்லைன்னா வெளிநபர்களுக்கோ அதை விற்போம். அது இயல்பான ஒரு விஷயம். இதைத்தான் நம்மளும் இந்த மாட்டு இறைச்சி விஷயத்துல பண்றோம். வளர்க்குறவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அது ஒரு அடிமாடாக போகக்கூடிய சூழ்நிலையில வெளியில விற்பாங்க. அப்ப இதை தடுக்கக்கூடிய விஷயம் இந்த கோமாதா அரசியல்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த மாநிலங்கள் இதை கடுமையாக மாட்டு இறைச்சி வச்சிருந்தான்னு சொல்லி கொலை பண்ணதோ இந்த மாநிலங்கள் தான் நிறைய மாட்டு இறைச்சியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுது. எப்படி மீன் உணவுகள் சாப்பிடப்படுதோ, எப்படி காய்கறிகள் சாப்பிடப்படுதோ, அது மாதிரி இதுவும் ஒரு இயல்பான ஒரு சாதாரணமான உணவு. அதுவும் உழைக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மிக சத்தான குறைந்த விலையில மலிவு விலையில கிடைக்கக்கூடிய ஒரு தரமான உணவாகத்தான் நம்ம மாட்டு இறைச்சியை பார்க்க முடியும். அப்போ இந்த மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்றதன் மூலமாக ஒரு தாக்குதலை இங்க இருக்கக்கூடிய சமூகங்கள் மீது, இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மீது, உழைக்கக்கூடிய மக்கள் மீது பலரும் நிகழ்த்துறாங்க. அதற்கான ஒரு பலத்தை இங்க ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி வழங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இயல்பாகவே இந்த மாட்டு இறைச்சி பயன்பாடு பார்த்தீங்கன்னா கேரளத்துல, தமிழகத்துல, ஆந்திராவில் இங்க எல்லாமே அதிகமாகத்தான் இருக்கு. பொதுவாக இறைச்சி பயன்பாடு அதிகமாக இருக்கு. அதுல மாட்டு இறைச்சி பயன்பாடு அதிகமாக இருக்கிறது நம்ம மாதிரியான தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல அதிகமாக இருக்கு. கேரளத்துல பார்த்தீங்கன்னா 97.4% நபர்கள் இறைச்சி சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா 97.8% மக்கள் இறைச்சியை உணவாக அன்றாடம் உட்கொள்றாங்க. அது மாதிரி ஆந்திர பிரதேசத்துல 98.4%. இப்படி போயிட்டே இருக்கு. அது மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல 98.7% மக்கள் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அசாம்ல 78% மேல. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த இறைச்சி உண்ணக்கூடிய மக்கள் பெருவாரியாக இருக்கிறாங்க. அதுலயும் மாட்டு இறைச்சி உண்ணக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறிப்பிடத்தகுந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய உணவின் மீது கை வைக்கிறதன் மூலமாக ஒரு சித்தாந்தத்தை, தங்களுடைய கொள்கையை திணிக்கக்கூடிய வேலையை சில சக்திகள், குறிப்பாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பரவலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பக்கத்திலேயே நடந்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பாருங்க, சிங்கம், புலி இதுக்கெல்லாமே இந்த கோரை பற்கள் இருக்கு. இந்த சைட்ல இருக்கக்கூடிய கோரை பற்கள் அது மாமிசத்தை சாப்பிடும். ஆனா நமக்கு அப்படிப்பட்ட பற்கள் இல்லை. அதனால நமக்கு சாதாரண காய்கறி, இலை, தலை இதைத்தான் நம்ம சாப்பிடணும். இயற்கையே அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே கதை பேசுவாங்க. ஆனா காடுகள்லையும் மலைகள்லையும் அலைஞ்சு திரிஞ்சு வாழ்ந்த மனிதன் காட்டுல கிடைச்ச பழங்களையும் மாம்சங்களையும் உண்டான், வேட்டையாடி மிருகங்களை சாப்பிட்டான். இதெல்லாமே செய்துதான் மனுஷன் இன்னைக்கு வேற ஒரு இதுல வந்திருக்கான். எந்த ஒரு மனிதனுடைய உணவு பழக்கத்திலையும் கை வைக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இதுல இருக்கு. ஆக உணவை வைத்து ஒரு அரசியல் செய்வது, அதுல பேதத்தை கற்பிப்பது, அதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற விஷயத்தை திணிக்கிறது, அதை உருவாக்குறது எல்லாம் மிகவும் தவறான ஒரு செயல் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கு. தொடர்ந்து இது மாதிரியான வீடியோக்களை உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்க காத்திருக்கோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.